வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பட்டாணி சுண்டல் தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த கப்பால ஒரு கப் மஞ்சள் பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இதுல தண்ணி சேர்த்து இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ மூடி வச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்ப்போம். தண்ணியை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ குக்கர்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி ஒரு 4 விசில் வேகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட சின்னதாக ஒரு கிராம்பு. இப்போ 5 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணது. இப்போ வேக வச்ச சுண்டலை நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ சுண்டலை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதில் கலந்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவை நான் தண்ணியில் கரைச்சி இதை சேர்த்துக்கிறேன். இது திக்னஸ் ஆகிறதுக்கு தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சுண்டல் வேக வைக்கும்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்தேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சுண்டல் சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் மேலே சேர்த்துக்கோங்க. கேரட் கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. இப்போ சூப்பரான பட்டாணி சுண்டல் ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.